நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா? பணப்புழக்கமே இல்லை கையில். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் அதிக நேரம் ஒதுக்கி கூட ஒரு பணத்தட்டுப்பாடை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலை. நிறையா பணத்தினால உங்களுடைய பேரையும் புகழையும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண வேண்டியது, ஒரு மனதளவு டிப்ரெஷனில் இருக்கேன், அது கொஞ்சம் பணம் இல்லாதனால என்னால் ஒரு அங்கீகாரம் பெற முடியல அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கு உங்களுடைய உழைப்பும் காரணம், இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் காரணங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதத்தில் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதம் என்று சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தில் நிறைய பிரச்சனை, கொஞ்சம் இல்லை நிறைய பிரச்சனை. நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, உருண்டு பார்க்குறீங்க, பரண்டு பார்க்குறீங்க, படுத்து தூங்கன்னு நினச்சி கண்ணை மூணா அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாதவன்லாம் கண்ணில் நிற்கிறான். ஐயோ இவன் வேறு வந்துடுறானே, இவன் அதாவதுன்னா முழிச்சிருக்கும் போது தான் துரத்திக்கி இருந்தாங்க, இப்போ தூங்கும் போதுமா துரத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே தூக்கமே வேண்டாடா அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை தள்ளப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிலை எதுன்னு சொன்னால் டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலம், ஓகேவா? கொஞ்சம் உங்களுடைய நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டீங்க. அணுவாக உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணணும், எப்படி கஷ்டப்படுத்தணும், எப்படி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட மாட்டீங்க, எப்படி ஒரு அதாவது எப்படி உங்களை காயப்படுத்தலாம், ஒரு வார்த்தையை காயப்படுத்தலாமா, 10 வார்த்தை சொல்லி காயப்படுத்தலாமா அப்படின்னு பிளான் போட்டு உங்களை லாக் பண்ணாங்க. ஸோ அந்த அத்தனை விதமான சதிகளையும் முறியடித்து உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நிறைய பதட்டம், நிறைய ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாச்சும் சேஞ்ச் எதிர்பார்த்தீங்களா, அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாக கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உறுதியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை இந்த மாதம் தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்க ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க.
இது உண்மையான காதலா, பொய்யான காதலா, இல்லை நம்ம தான் தப்பாக எடுத்துக்கிருக்கோமான்னு உங்களுக்குள்ள நிறைய குழப்பம். ஐயோ என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு அந்த 2K கிட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 2K கிட்ஸில் உள்ள நம்முடைய ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், உங்களுடைய காதலில், கடகராசி அன்பர்களுடைய காதலில் மனதில் உள்ள குழப்பம், மனதில் உள்ள கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். போலியான காதல், ஏற்கனவே சொன்ன மாதிரி போலியான காதல் ஓடி போயிடும். உண்மையான காதல் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதன் மூலமாக சந்தோஷத்தை மீண்டும் உருவாக்கி கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஏப்ரல் மாதம். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதுசாக கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, கடன் சார்ந்த உங்களுக்கு கொடுத்தவங்க உங்களை ஏதாச்சும் தூண்டி விடுறாங்க, வார்த்தைகளை பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா, தயவுசெய்து அவங்களுக்கு இந்த மாதத்தில் புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் புரிய வச்சாலும் அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது. ஓகேவா? அவங்களை ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இப்படிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அவங்ககிட்ட வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம், சமாளிச்சிடலாம். அப்போ கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. பணம் வரும், அந்த பணத்தை என்ன பண்ணலாம், கரெக்டாக தேவையான விஷயங்களுக்கு செலவழிச்சிட்டு கடன் அடைக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு தொகை உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய லாபத்தில் ஒரு தொகை எடுத்து வச்சு பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு இந்த வருடம் முடிவதற்குள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% கடன் அடைத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம்தான் துவக்கத்தின் அற்புதமான மாதம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களில் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத SMS போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா
அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.